ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியல் அடுத்து என்ன மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். சோழன் நிலா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறதை நினச்சி வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் நிலாவோட ஃப்ரெண்டு நிலாவை அங்கேருந்து அவங்களோட கம்பெனிக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. சோழன் இப்போ அதை நினச்சே மன வருத்தத்திலே வராங்க அவங்களோட ஆஃபீஸ்க்கு. இப்போ அவங்களோட முதலாளி என்னடா எப்போ பாரு லேட் பண்ணிகிட்டே இருக்குன்றாங்க. சாரி முதலாளி, என் பொண்டாட்டி புதுசாக கம்பெனி ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அங்கே போயிட்டு வரதான் லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒரு சின்ன உதவி முதலாளின்னு கேட்குறாங்க. என்னடா உதவியெல்லாம் கேட்குற? அப்போ பார்த்து அவங்கக்கிட்ட பணம் எடுத்துகிட்டு ஒருத்தர் கொடுக்குறாங்க. அவங்க இப்போ அந்த பணத்தை எண்ணிட்டே இருக்காங்க. சோழன் எனக்கு ஒரு 5,00,000 ரூபாய் வேணும். என்கிட்ட ஏதுடா இந்த பணத்தெல்லாம் கேட்காதடா. இது புதுசாக ஒரு வண்டி செகண்ட் ஹேண்டில் வந்திருக்கு, அதை வாங்கறதுக்காக தான்டா எடுத்துகிட்டு வர சொன்னேன். எங்கேயாச்சும் வாங்கியாச்சும் கொடுங்க முதலாளி. டேய், யாரா 5,00,000 தருவாங்க உன்னெல்லாம் நம்பி? நீ ஃபஸ்ட்டு டைமுக்கு வண்டி ஓட்டுறதே இல்லை. எப்போ பாரு உன்னோட பர்சனல் வேலை அது இதுன்னு சுற்றிட்டே இருக்க. இப்போ கூட உன் பொண்டாட்டி கம்பெனி ஆரம்பிச்சிருக்கான்னு சொல்லி லேட்டாக வர. ஆமாம், கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க, பணம் நீ கேட்டுட்ருக்க. கம்பெனிக்கு ஷேர் கொடுக்கல, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் ஆரம்பிச்சிருக்காங்க, கூட பார்ட்னராக இருக்காங்க. பார்ட்னராக இருந்து ஷேர் கொடுக்கலைன்னா நல்லா இருக்காதுல்ல. அதனால தான் எங்களோட பங்கு 5,00,000 ரூபாய் தரணும். நீங்கள் மனசு வச்சா யார்கிட்டயாச்சும் வாங்கி கூட தரலான்றாங்க. கண்டிப்பாக என்னாலெல்லாம் முடியாதுடா, பணம் எல்லாம் கேட்டுட்ருக்காத, போய் வேலையை பாருன்ட்டு அவங்க ஒரு ஃபோன் வருதுன்னு அங்கேருந்து எந்திரிச்சு போகிறாங்க. இப்போ சோழன் அந்த பணத்தை பார்த்துட்டு உடனே அந்த பணத்தை எடுத்து ஷர்ட் பாக்கெட்டுக்குள்ளே ஒழிச்சு வச்சுட்டு நிலாவோட கம்பெனிக்கு வராங்க. இப்போ அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட உங்கள் ஹஸ்பண்ட் எங்கேன்றாங்க. இப்போ தான் கிளம்புனாங்க, அவங்கள வர சொல்லு. இல்லை 5 நிமிஷம் ஆச்சு, இல்லை அவங்கக்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும், வர சொல்லுங்கன்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் வராங்க. இப்போ நிலா, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? காலையில் பேசுனதுக்கு சண்டை போட போகிறீங்களான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உள்ளே வாண்டுறாங்க. உனக்காக ஜூஸ் வாங்கிட்டு வந்தேன் குடின்றாங்க. இப்போ அவங்கள எதுக்கு வர சொன்னீங்க? ஃபஸ்ட்டு ஜூஸ் குடி சொல்கிறேன். அதுக்கப்புறம் நிலா ஜூஸ் குடிக்கிறாங்க. கரெக்டாக அவங்களோட ஹஸ்பண்டும் வந்துடுறாங்க. இப்போ நிலா என்னோட ஹஸ்பண்ட் வந்திருக்காங்கன்னு கூப்பிட்றாங்க. சோழனும் நிலாவும் இப்போ வெளியே வராங்க. நம்ம சோழன் அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை எடுத்து நிலா கிட்ட கொடுத்து உன்னோட ஷேர் உன் ஃப்ரெண்டு கிட்ட கொடுமான்றாங்க. நிலாவும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் சோழன் கொடுன்னு சொல்கிறேன்லன்றாங்க. இப்போ அந்த பணத்தை கொடுத்துட்றாங்க. ஷேர் நாங்கள் கொடுத்துட்டோங்க, இனி நீங்கள் நிலாவை ஒரு வார்த்தை எதுவும் பேசக்கூடாது. நீங்கள் என்ன நக்கலாக பேசுனீங்க, அதுக்கு ஃபஸ்ட்டு நிலா கிட்ட மன்னிப்பு கேளுங்கன்றாங்க. அவங்களும் மன்னிப்பு கேட்குறாங்க. இனி இந்த கம்பெனியில் நீயும் ஒரு பார்ட்னர், நீ எந்த ஒரு கில்ட் ஃபீலும் இல்லாமல் நல்லபடியாக வேலை செய்யணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம சோழன் கிளம்புறாங்க. இப்போ நிலா இருங்க, எங்கே போகிறீங்க? பணம் எப்படி என்ன எதுவுமே சொல்லலை. உங்களுக்காக தான் ரெடி பண்ணாங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், ஏன் பிரச்சனை? நீங்கள் இனி நிம்மதியாக வேலை செய்யணும், நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி இந்த கம்பெனியை பெரிய அளவுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து சோழன் போயிடுறாங்க. இப்போ நிலா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், உனக்கு ஒன்றுனதுன்னே உங்கள் ஹஸ்பண்ட் பாரு உடனே எப்படி ஒரு காரியம் பண்ணுறாரு. ஆனால் உங்களை ஒன்று சொன்னால் உங்கள் ஹஸ்பண்டால் தாங்கிக்க முடியல, நீ ரொம்ப கொடுத்து வச்சுவன் நிலான்றாங்க. இப்போ வீட்டுக்கு எல்லார் முன்னாடியும் நிலா அவங்க இன்சல்ட் பண்ணிட்டாங்க, அந்த டைமுக்கு பணத்தை எடுத்துகிட்டு கொடுத்தாரு அப்படின்னு எல்லாம் சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறப்ப நடேசன் மட்டும், அம்மா உன்னை நம்பி யார் 5,00,000 கொடுத்ததுன்னு கேட்குறாங்க. ஆமாடா, யார் கொடுத்ததுன்னு சேரனும் கேட்குறாங்க. இப்போ சோழன் சொல்ல வராங்க. அதுக்குள்ளே அவங்க முதலாளி சோழன் அப்படின்னு வீட்டுக்கு வராங்க. அவங்க முதலாளி வாய்ஸ் கேட்டதுன்னே ரொம்பவே பயந்து போகிறாங்க. சோழன் வீட்டில் எல்லாரும் முன்னாடியும் பணத்தை திருடிட்டு வந்துட்டாங்கன்னு சொன்னால் நிலா என்ன பண்ண போகிறாங்க? வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் சோழனை என்ன சொல்ல போகிறாங்க? திரும்பவும் வீட்டில் பயங்கரமாக பிரச்சனை ஆகி சோழன்கிட்ட யாரும் பேசாமல் சீ இவ்வளோ கேவலமாக திருடுறியான்னு சொல்லிட்டு சேரனே சோழனை வீட்டை விட்டு வெளியே தொடுத்துடுவாங்களா? நிலா என்ன முடிவு எடுக்க போகிறாங்க? வசமாக சிக்கின சோழன் இனி என்ன பண்ண போகிறான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.